ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பேச திரு கரிகாலன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். பாஜகவோட ஒரு முக்கிய புள்ளி அமர் பிரசாத் ரெட்டி. நடுவில் அண்ணாமலை எவ்வளோ ஃபேமஸ் பண்ணாரோ பாஜகவை, அந்த மாதிரி அமர் பிரசாத் ரெட்டிக்கும் ஒரு பங்கு இருக்குது. அவருக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்ததா அவரோட இமெயிலுக்கு இஸ்லாமியர்கள் தரப்புல இருந்து ஒரு கொலை மிரட்டல் வந்திருக்குது. 14ஆம் தேதி மேல் விசாரா ராணிப்பேட்டையில் பாஜக ஒரு கூட்டம் நடத்தியிருக்குது. அதில் இவர் மோடி ஆதரித்து பேசுறதுனாலையும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுறதுனாலையும் அவரை ரோட்டில் வச்சு அவர் தலையை துண்டா வெட்டுவோம், அவங்க குடும்பத்தையே கொன்னுடுவோம், ஆர்டிஎக்ஸ் பாம்பு வைப்போம் அவங்க வீட்டுக்கு, 2 கிலோ ஆர்டிஎக்ஸ் பாம்பு வைப்போம் வீட்டுக்கு. அதாவது போலீஸ்க்கே அவங்க சவால் விடுறாங்களா, முடிஞ்சா அவரை நீங்கள் காப்பாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கே சவால் விட்டு ஒரு மெயில் வந்திருக்குது. அவர் அந்த மெயிலை அவரோட ட்விட்டரில் பகிர்ந்து இதன் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. அது தொடர்ந்து ஒரு ப்ரெஸ் மீட்லேயும் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த மெயில் ஒரு சர்ச்சைக்குள்ளானது அப்படின்ற விளைவில் சமூக வலைஞர்கள் அந்த மெயிலை போட்டு அமர் பிரசாத் ரெட்டியை கும்பிட்டு இருக்கிறாங்க. அது என்ன, அது மெயில் உண்மையிலே வந்ததா, அது என்ன, அதோட பின்னணி என்ன சொல்லுங்க. பொது வெளியில வச்சு தலையை வெட்டுவோம், வீட்டில் 2 கிலோவுக்கு ஆர்டிஎக்ஸ் பாம்பை வச்சு பிளாஸ்ட் பண்ணுவோம், இப்படியெல்லாம் ஒரு மெயில் வந்தா யாராக இருந்தாலும் போய் என்ன செய்வாங்க? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், உயிருக்கு அச்சுறுத்தல், என் குடும்பத்திற்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அமர் பிரசாத் ரெட்டி என்ன பண்றாருன்னா, அவருக்கு வந்த மெயில சமூக வலைதளத்தில் குறிப்பா எக்ஸ் பக்கத்துல பகிர்ந்து ஐ ரிக்வெஸ்ட், அதாவது சிஎம்ஐயும் தமிழ்நாடு போலீஸையும் டேக் பண்ணி எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள், ஆகவே தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சோசியல் மீடியாவில் போடுற. இப்ப இதுவே எவ்வளவு சீப்பா இருக்குது, எவ்வளவு அயோக்கியத்தனமா இருக்குது. உண்மையிலேயே இந்த மெயில் இவருக்கு வந்தது உண்மை என்றால் ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கணும்? ஆனா இவர் பெரிய புடுங்கி இவர் சோசியல் மீடியாவில் போட்டா போலீஸ் நடவடிக்கை எடுக்கணுமா? ஏன் சோசியல் மீடியாவில் அதை போடுறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இவர் இப்படி போட்டிருக்காரு. அதாவது மேல் விசாரத்துல ஒரு கூட்டம் நடந்ததாகவும், இந்த வேலூர் இப்ராஹிம் காட்டி கொடுப்பதற்கென்றே பிறந்திருக்கின்ற ஒரு கைக்கூலி, அந்த நபரும் இவரும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றதாகவும், அதுல இவர் இஸ்லாமியர்களை பத்தியே ஒன்றும் பேசலையாம். இவங்க இந்தியா முழுக்க, தமிழ்நாடு பாஜக மட்டும் இல்ல, இந்திய அளவுல பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக எவ்வளவு வன்மத்தை கொட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதிகளில் தான் கூட்டம் போடுவாங்க. இஸ்லாமியர்களுடைய மசூதி, தர்கா இருக்கிற, அதே போல கிறிஸ்தவர்களுடைய சர்ச் இருக்கிற வழியாதான் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வரணும் அப்படிம்பாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் கலவரத்தை தூண்டுவதற்கான வேலையை இவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலூர் இப்ராஹிம் எந்த ஒரு ஏரியாவுக்கு போனாலும் என்ன பண்றதுன்னா, பக்கத்துல இருக்கிற மசூதிக்கு போய் நான் தொழுகை நடத்தணும் அப்படின்னு பிரச்சனை பண்றது, ஒரு சீன் கிரியேட் பண்றது. அவருக்கு Y+ஓ இல்ல Z+ பாதுகாப்போ ஒன்றிய அரசு கொடுத்துருக்காங்க. எதுக்காக? கலவரத்தை அடிச்சிருவாங்கன்னா. ஆமா, அவங்க ஒய்ஃப் நமக்கு பேட்டி கொடுத்தாங்க, ரூட்ஸ்ல கூட இருக்குது, அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. அதுல என்ன சொன்னாங்க, வேலூர்ல ஒரு மெடிக்கல் ஷாப் இருந்துச்சு, அதுல வர்ற பெண்கள்கிட்ட காய்ச்சல் அடிக்குதாமா, இங்க வலிக்குதாமா, அங்க வலிக்குதாமான்னு தொடர்றது, தடவுறது, இப்படி பாலியல் சீண்டல்களில் இந்த நபர் ஈடுபடுறாரு. அதை ஒட்டி அங்கிருந்து அந்த ஊர்ல அடிச்சு துரத்துறாங்க. அதன் அடிப்படையில தான் வேலூரில் அடி வாங்கிய இப்ராஹிம் அப்படின்றது காலப்போக்கில் மருவி வேலூர் இப்ராஹிம் மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லல. அவங்களுடைய மனைவி நம்மள்ட்ட பேட்டியாவே கொடுத்துருக்குறாங்க. இதுதான் வேலூர் இப்ராஹிமினுடைய யோகிதை. ஏன் சொல்றேன்னா, ஒரு இஸ்லாமிய அடையாளத்தை வைத்து கொண்டு பாஜகவுக்கு வேலை செய்வது, போய் மசூதி இருக்கிற இடத்துல ஒட்டுமொத்தமா நீ உள்ளேயே வரக்கூடாதுன்னு உன்னை எதிர்க்கிறாங்க. நீ எதுக்கு? நான் தொழுகை பண்ணக்கூடாதா? நீ என்ன பெரிய பக்தனா? கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மைக் போட்டுக்கிட்டு அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்றது. ஆமா, போலீஸ் வந்தாங்கன்னா, சார் இது இந்தியா, இங்க எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சீன் போடுறது. அப்ப நீ என்ன வேலூர்ல ராணிப்பேட்டையில நீ என்ன பண்ணிருப்பன்னு உன் லட்சணம் நீ ஊதாமலே எங்களுக்கு தெரியும். இதுல ஒரு மெயில் வந்துச்சு அப்படின்னு அமர் பிரசாத் ரெட்டி சொல்றாரு. அங்க இவர் போய் இஸ்லாமியர்களுக்கு நான் எதிராக எதுவும் பேசல அப்படின்னு. அந்த மெயில்ல என்ன விஷயங்கள்லாம் இருக்குது. அதாவது நரேந்திர மோடி தான் எங்களோட பிரைம் டார்கெட்டு, அவரை டார்கெட் பண்றோம். அடுத்து நீ எங்களோட கம்யூனிட்டிக்கு எதிராக பேசுறத அலோவ் பண்ண முடியாது, உன்னோட ஹெட்டை பொதுவெளியில வச்சு உன்னோட தலையை வெட்டுவோம், அப்புறம் இந்த 2 கிலோ ஆர்டிஎக்ஸை நீ எதிர்பாராத நேரத்துல உன் வீட்டுல வச்சு வெடிக்க வைப்போம் அப்படின்னு சொன்னதான் சொல்றாங்க. ஆனா இதுல என்னன்னா, அவரு கொண்டைய மறைக்க இந்த பாடி சோடா மறந்து விட்டார். ஆல்ட் நியூஸ் சுபைர் இருக்காருல்ல, அவர் ஃபேக்ட் செக் பண்ணி இருக்கிறாரு. அதுல ரொம்ப சிம்பிளா மாட்டிக்கிட்டாப்ல. என்னன்னா, ஜிமெயில்
அதனோட லோகோ இருக்குல்ல, ஆமா. இந்த ரெட் கலர் லோகோ, ஜிமெயிலினுடைய லோகோ ரெட் கலர்ல இருக்கிறது 2013 இருந்து 2020 வரைக்கும். அதுக்கு பிறகு 2020 இருந்து நீலம், சிவப்பு, மஞ்சள், பச்சை இந்த நிறங்களோட தான் அந்த லோகோ வந்து இருக்குது. அதை அவர் வந்து ஃபேக்ட் செக் பண்ணி போட்டாரு. இந்த மெயில் வந்து இப்ப வந்திருக்க வாய்ப்பே இல்லையா? இவர் சொல்ற மெயில் வந்து 16ஆம் தேதி வந்து. ஆமா, 16ஆம் தேதி இரவு 8:15 வந்துச்சு அப்படின்னு நேரத்தோட வந்து சொல்லிருக்கிறாரு. ஆனா இப்படி மெயில் யூஸ் பண்ற எல்லாருமே போய் பாருங்க. இப்ப மெயிலோட லோகோ வந்து என்ன கலர்ல இருக்குது, இல்ல ஒரே கலர்ல ரெட்ல மட்டும் இருக்குதா, இல்ல நம்ம குறிப்பிட்ட இந்த கலர்ல இருக்குதான்னு பார்த்துட்டாலே இந்த நபரினுடைய யோகிதை தெரியும், இந்த இமெயிலினுடைய யோகிதை. இதை போலீஸ்ட போய் புகார் கொடுங்க. புகார் கொடுத்தா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு என்ன தக்க சன்மானம் செய்யுமோ அந்த சன்மானத்தை செய்யதான் போறாங்க. இது கூட பரவாயில்ல. இதுல ஒரு மெயில் ஐடி வந்து யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அந்த மெயில் ஐடி என்ன அப்படின்னா ibrahim.anwar@protonmail.com அப்படின்ற இவருக்கு மெயில் வந்திருக்கு. அந்த மெயில்ல இருந்து இவருக்கு மெயில் வந்ததா இவர் வந்து சொல்றாரு. ஆனா திராவிடியன் இன்சைட்ஸ் அப்படின்ற ஒரு ட்விட்டர் பக்கம் இருக்குது. அவங்களும் ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் பற்றி. அவங்க இதை வந்து வெரிஃபை பண்றாங்க. ibrahim.anwar@protonmail.com அப்படின்னு ஒரு மெயிலே கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தருமே வந்து இப்போ நமக்கு வந்து @gmail.com அப்படின்னு வரும். ஏன்னா நம்ம ஜிமெயிலோட டொமைனை சர்வரை வந்து பயன்படுத்துறோம். இப்போ நம்ம சேனலுக்கே கூட தனியா ஒன்று வாங்கிக்கிட்டோம்னா tribes.com அப்படி ஒவ்வொருத்தருமே நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம். hindu.com இருக்கும், express.com இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க கம்பெனி பேர்ல வாங்கிக்க முடியும், என் தனிப்பட்ட நபர் பேர்ல கூட வாங்கிக்க முடியும். அப்படி @protonmail.com அதுல இப்படி ஒரு இப்ராஹிம் அன்வர் அப்படின்ற பேர்ல ஒரு மெயில் ஐடியே கிடையாது. அதை ஃபேக்ட் செக் பண்ணிட்டாங்க. அதே போல மைக்கேல் ஹரோவிட்ஸ் @protonmail.com அப்படின்னு ஃபேக்ட் செக் பண்ணி நமக்கு வந்து காட்டுறாங்க. இங்க பாருங்க, இது வந்து வேலிடுன்னு காட்டுது, இந்த மெயில இன்வேலிடுன்னு காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மெயிலே முழுக்க ஃபோர்ஜரி. இந்தியா முழுக்க RSS என்ன செய்கிறதோ அதை தான். ஏன்னா அண்ணாமலைய தூக்கி ஸ்கெட்ச் போட்டு ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. இப்ப அண்ணாமலைக்கு மெல்றதா முழுங்குறதான்னு தெரியல. இப்ப அமர் பிரசாத் ரெட்டிக்கு அவரும் ரொம்ப காலமா அமைதியாயிட்டாரு. அவர் ஏற்கனவே விளையாட்டு மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில தலைவராக இருந்தார். இப்ப அந்த பொறுப்பையும் வந்து புடுங்கி அவரை மாநில செயலாளர், பல மாநில செயலாளர் இருக்கிறாங்க பாஜகவுக்கு, அதுல ஒரு மாநில செயலாளரா இருக்கிறாரு. இப்போ ஒரு அட்டென்ஷனை ஈர்க்கணும். இப்ப 2020 இந்து மக்கள் கட்சியை சார்ந்த நந்து என்கின்ற பகவான் நந்து திருப்பூர் பெருமாநல்லூர் காவல் நிலையம் நினைக்கிறேன், அந்த காவல் சரகத்துல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பதிவாகுது. அதாவது இரவு நேரத்தில் என்னோட எலக்ட்ரிக்கல் கடையை வந்து பூட்டிட்டு நான் வெளியே வந்துட்டு இருக்கிறப்ப 3 இருசக்கர வாகனங்களில் என்னை சூழ்ந்து என்னை வந்து குத்திட்டாங்க, வெட்டிட்டாங்க அப்படின்னு. அது வந்து எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துச்சு. உடனடியா 7 தனிப்படைகளை காவல்துறையினர் வந்து போடுறாங்க, திருப்பூர் மாவட்ட காவல்துறை. அதன் அடிப்படையில விசாரிச்சாதான் தெரியுது அவருடைய டிரைவர் 20 வயதான ருத்ரமூர்த்தி அப்படின்றவர்கிட்ட இவரே கத்தியை கொடுத்து இங்க கிழிச்சு விடு அப்படின்னு கிழிச்சு விட்டு ஒரு பெரிய ஃபுல் கட்டை வந்து போட்டுக்கிட்டு மறுநாள் இப்படி பேப்பர்ல வந்து போஸோட அந்த செய்தி வருது. இது எவ்வளவு பெரிய பதட்டத்தை கிளப்புற விஷயம். இவனுங்களே செட் பண்ணி இப்படி பல இடங்கள்ல ஏற்கனவே நாண்டேட் அப்படின்ற இடத்துல நாங்க எப்படி குண்டு வெடிப்புகளை வந்து நிகழ்த்தணும் அப்படின்ற யஷ்வந்த் சிண்டே அப்படின்ற RSS காரர் அவரை தன்னுடைய ஒப்புதல் வாக்கு மூலமா கோர்ட்ல கொடுத்தாரு. ஆனா கோர்ட் வந்து அதை எடுத்துக்கல. இதை தான் இவங்களோட மெத்தடே. அதுதான் போய் மசூதியில குண்டு வைக்கிறது, ரயில் நிலையங்கள்ல வந்து குண்டு வைக்கிறது, குண்டு வச்சுட்டு அந்த பழியை அப்பாவி இஸ்லாமியர்கள் மீது போடுவது, அவர்களை 25-30 ஆண்டுகள் சிறையில் அவங்க வாழ்க்கைய முடிச்சிருவாங்க. முடிஞ்ச வேட்டி இவர் வந்து குற்றவாளி இல்லைங்க அப்படின்னு விடுதலை பண்ணுவாங்க. இல்ல இதை ஒரு வேலை இது உண்மையா இருந்தா CAA இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதோட பாதிப்பை வலியுறுத்தி போராடினதுக்காகவே 5 வருஷமா விசாரணையே எடுக்காம, பிணை கிடைக்கலன்றது வேற, விசாரணையே நடத்தாம 5 வருஷமா உமர் காலித் போன்றவர்களை வந்து ஜெயில வச்சிருக்காங்க. இது ஒரு வேலை உண்மையான மெயிலா இருந்தா, அப்படி ஒரு மெயில் அட்ரஸ் இருந்தா இவங்க சும்மா விட்டுருப்பாங்க. பயங்கரமா ஒரு பெரிய தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பிரச்சனையே இது ஒரு அகில இந்திய செய்தியா மாத்திருப்பாங்க. இப்ப சுபைர் வந்து இப்படி ஃபேக்ட் செக் பண்ணிட்டாருங்களா, ஃபேக்ட் செக் பண்ண உடனே இந்த நபர் அடுத்து போடுறாரு, ஹலோ சுபைர், ஐ டிட் நாட் டேக் திஸ் மெயில் சீரியஸ்லி அட் ஃபர்ஸ்ட். நான் முதல்ல இந்த மெயில ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல, பட் நீங்க வந்து இதுல இப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்றதுனால ஐ எம் ப்ரொசீடிங் லீகலி.
இந்த நாட்டுல சட்டம் இருக்குது, அந்த சட்டப்படி நாங்கள் இதை ப்ரொசீட் பண்ண போறோன்ற இதை முதல்ல ப்ரொசீட் பண்ண வேண்டியதானே. இதுவும் என்னன்னா சும்மா ஒரு பம்மாத்துக்கு ஃபேக் நியூஸ், இது ஃபேக்கான மெயில்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்றதுக்காக தனக்கு வந்து போட்டது ஒரு உண்மைதான் அப்படின்றதுக்கு ஒரு 2 நாள் கூட அதுல குளிர் காயம் இல்ல, அதுக்குள்ள உடனே புடிச்சிட்டாங்க. ஆனா காவல்துறை என்ன பண்ணணும்னா, என்னோட கோரிக்கை சீரியஸா வந்து இதை விசாரிக்கணும். இப்படி ஒரு மெயில் இல்லை அப்படின்னா இந்த நபரை சிறையில வந்து தள்ளணும். ஏற்கனவே இந்த நபர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சுவதா இருந்துச்சு. அதற்குள்ள வந்து இவங்க சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்து கோர்ட்டுக்கு போய் தப்பிச்சுட்டாங்க. இப்படி தேர்தல் காலத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டுவதற்காக ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் சங்கிகள் அதே முயற்சியில் இருக்கிறாங்க, பெருமாள் கோயில்பட்டியில் அதே முயற்சி, மார்த்தாண்டத்தில் அதே முயற்சி, லாவண்யா கேஸே அதுதானே அதே முயற்சி. அது நீங்க எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஆமா, எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. அப்ப உறுதியான நடவடிக்கையை இதில் எடுக்கணும். இந்த மெயில் பொய்யாக இருந்தா நம்ம அமர் பிரசாத் சொல்றாருல்ல லீகலா நடவடிக்கை எடுப்போம்னு, இது அவருடைய பேச்சுக்கே விடுவோம். இது வந்து பொய்யா இருந்தா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் இந்த நபரை வந்து கைது பண்ணோம். இது முதல் முறையா இவர் இப்படி பொய்யையும் வதந்தியையும் பரப்புறது? எவ்வளவு பொய் வதந்தி அராஜகம் இந்த நபர் செஞ்சது. இப்ப பாடி சோடா வசமா சிக்கி இருக்கிறாரு, அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதான் என்னோட கோரிக்கை. ஏற்கனவே குண்டர் சட்டம் போடுறதா இருந்துச்சு. என்ன பண்ணாரு, உடனடியா அவருடைய மனைவிய கோர்ட்டுக்கு அனுப்பி, இப்ப சவுக்குக்கு அவங்க அம்மா, பெலிக்ஸுக்கு அவங்களோட மனைவி, நான் சட்ட ரீதியா நான் இப்படி இவர்கள் பேர்ல நீங்க உங்களுக்கு சட்ட உதவிகளை பெறுவதை நான் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்ன செய்றீங்க அப்படின்னா, ஒரு பொய் செய்தியை, ஒரு போலியான கலவரத்தை தூண்டுகின்ற ஒரு செய்தியை பரப்பி விட்டு மக்களிடையே ஒரு பதட்டத்தை வந்து ஏற்படுத்துறீங்க. ஏற்படுத்திட்டு என்ன பண்றீங்க, வீட்டுல இருக்கிற பெண்களை கொண்டு வந்து முன்னாடி நிக்க வச்சு அவங்கள கண்ணீர் விட காட்டி அதுல இருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க. உன்னோட வீரம் எவ்வளவு அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா தெரியுது. இதுல இன்னொன்னு சொல்றேன், குஜராத்லங்க கடந்த 5 ஆண்டுகளில் 41,000 பெண்கள் வந்து காணாம போயிட்டாங்க. அவங்க எல்லாம் இந்து பெண்கள் தான். பெண்கள், சிறுமிகள், அங்க போய் பிரச்சாரம் பண்ணு. இங்கேயே எல்லா இந்துக்கள், விவசாயிகளா இருக்கிற இந்துக்கள், மாணவர்களா இருக்கிற இந்துக்கள், ஜிஎஸ்டி கட்டுறாங்கல்ல மாசம் மாசம் அந்த இந்துக்கள், இந்த இந்துக்கள் வீட்டுக்கெல்லாம் போங்க, போய் அங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுங்க, போய் உங்க யோகிதை என்ன அப்படின்றத சொல்லுங்க. அவங்க வந்து உங்களை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிப்பாங்க. ஏன் அப்பாவி இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் பாத்தீங்களா இது இந்து நாடா இல்ல பாகிஸ்தானா அப்படின்னு ஏன் பிரச்சாரம் பண்ற? இந்துக்கள்கிட்ட போ. இந்த நபரினுடைய யோகிதை என்ன அப்படின்னா, இது மட்டுமா, ஏற்கனவே கடந்த கால ரெக்கார்டு என்ன, இவரு பாஜக விளையாட்டு பிரிவுக்கு மாநில தலைவரா இருக்கிறாரு. அப்ப கபடி லீக் தமிழ்நாடு முழுக்க, இது நம்ம சொல்லல, மீஞ்சூர் சலீம் அப்படின்ற பாஜகவை சார்ந்த நபர் வந்து சொன்னாரு, பல இடங்கள்ல மோடி பேர்ல பாஜக பேர்ல கபடி லீக் நடத்துறேன் அப்படின்னு சொல்லி பண மோசடியில் ஈடுபட்டார். அடுத்து அண்ணாமலையினுடைய அல்லக்கையாக வார் ரூம்ல இருந்து கொண்டு தொழிலதிபர்களை மிரட்டி பண வசூலில் ஈடுபட்டார். அதுக்காக வந்து பாஜகவே தலைமையில இருந்து நீ ரொம்ப ஆடி இருக்கிறேன்னு சொல்லி மிரட்டிலாம் இருக்கிறாங்க. ஆமா, மிரட்டி இருக்கிறாங்க. ஏன் இவரு மாரிதாஸ் அவர் வந்து வீடியோ போட்டு கொந்தளிக்கலையா? அடுத்து 2023 அக்டோபர், அதுல அண்ணாமலை பனையூர், எல்லாருக்குமே அண்ணாமலைக்கும் பனையூர்ல வீடு இருக்குது, விஜய்க்கு, சீமானுக்கு, அந்த ஹவுஸ் ஓனர் என்னைக்கு அவர் வீடு அவருக்கு இல்லைன்னு தெரிய போதோ இல்லையோ, அந்த அண்ணாமலையினுடைய அந்த பனையூர் வீட்டில் ஈசிஆர்ல இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி கொடிக்கம்பம், அனுமதியின்றி ஒரு கொடிக்கம்பம் போடுறாங்க. அரசு அதிகாரிகள் அதை வந்து அகற்றுகிறார்கள் ஒரு ஜேசிபி வாகனத்தோட. முதல்ல அகற்றணும்னு சொல்றாங்க, இவங்க ஏத்துக்கல. அதனால நேரடியா கார்பரேஷன் அதிகாரிகள் முன்னிலையில அதை அகற்றுவதற்கு வர்றாங்க. அப்ப அந்த ஜேசிபி டிரைவரை அடிக்கிறது, அதிகாரிகள்கிட்ட சண்டை போடுறது, ஆமா, இதெல்லாம் இந்த அமர் பிரசாத் ரெட்டி பண்ணாப்ல, பண்ணி ஜெயிலுக்கு போனாப்ல. அதுலதான் அவர் குண்டாசுல சிக்கிறதா இருந்துச்சு. அடுத்து அதுக்கு அடுத்து செஸ் ஒலிம்பியாட் நடக்குது. அப்போ எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் விளம்பரம் பண்ணியிருந்தாங்கல்ல சிஎம்மோட போட்டோ, அதுல போய் மோடியோட போட்டோவை ஒட்டி சீன் கிரியேட் பண்றது. வெறுமனே விளம்பரம் மட்டும்தான் இந்த ஆளோட நோக்கமே. அதுக்கு அவர் மேல வழக்கு இருக்குது. வள்ளுவர் கோட்டத்துல பாஜக போராட்டம் நடக்கிறப்ப டிராபிக் போலீஸை வந்து அடிக்க பாயிராப்ல, அதுக்கு இவர் மேல வழக்கு இருக்குது. அதாவது ஜாமீன்ல தான் வெளில இருக்கிறாரு. இது எல்லாத்தையும் போக மிக கேவலமா கோட்டூர்புரத்தை சார்ந்த தேவின்றவங்க, அவங்களுடைய தங்கை வந்து ஆண்டாள், பாஜகவோட மாவட்ட நிர்வாகியா இருக்கிறாங்க, மகளிர் அணியில ஒரு துணை தலைவியா வந்து இருக்கிறாங்க. 2024 ஜனவரியில மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அந்த நிகழ்ச்சிக்கு ஆளை கூட்டுவாங்க அப்படின்னு அந்த அம்மையாருக்கு காசு கொடுக்குறாங்க. யாருக்கு? ஆண்டாளுக்கு.
காசு கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் அவங்களும் ஆட்களை வந்து கூப்பிட்டு வராங்க. இப்ப அந்த கொடுத்த பணத்தை வந்து திரும்பியும் புடிங்கி திங்கணும்ல. அதுக்கு அமர் பிரசாத் ரெட்டி எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான கேவலமான நபர்னு பாருங்க. அந்த அம்மா வீட்டுக்கு தன்னோட டிரைவர் அனுப்பி நீ ஒழுங்காவே ஆளை கூட்டு வரல, பணத்தை கொடு அப்படின்னு அந்த அம்மாவை குறைவா தாக்குறாங்க. போன உடனே அவங்க அக்கா தேவி இருக்கிறாங்க, தேவியை அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிடுறானுங்க. யாரு? இவன் கார் டிரைவர் ஸ்ரீதர். அந்த வழக்கு இருக்குது இந்த ஆள் மேல. இப்படி தலைமுறைவா ஆயிட்டாரு. காவல்துறை ஸ்ரீதர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இவரை தேடும் போது ஆள் தலைமுறைவு. ஆமா, இதுல உச்சகட்டத்திலயும் உச்சகட்டம் தான் என்னன்னா 2400 கோடி மெகா மோசடி, மாபெரும் மோசடி, ஆருத்ரா மோசடி. ஹரிஷ் அதனுடைய இயக்குனராக இருந்தவர் ஹரிஷ் என்ற நபரு. பலர் செத்து போனாங்க. 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 30 ரூபா தர்றேன் அப்படின்ற இந்த மோசடியை மக்களிடம் பணத்தை 2400 கோடி வசூல் பண்ணி ஏப்பமிட்டார்கள். இது 2022 இந்த மோசடி வெளியே தெரியுது, மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. போலீஸ் அவரை வந்து தேடிட்டு இருக்கும் பொழுது இந்த நபர் என்ன பண்றாருன்னா, அமர் பிரசாத் ரெட்டி ஹரிஷ தன்னுடைய விளையாட்டு பிரிவினுடைய மாநில தலைவரா அமர் பிரசாத் ரெட்டி இருக்காருல்ல, மாநில செயலாளர் பொறுப்பு தராரு. தேடப்படும் இந்த குற்றவாளியை அடுத்து என்ன செய்யறாருன்னா, மோடி 17/5/2022 அன்னைக்கு தமிழ்நாடு வர்றாரு. அவரை வரவேற்பதற்கான வரவேற்பு குழுவில் இந்த நபரை வந்து போடுறாரு. அவர் மோடியை வரவேற்றார். அது பத்திரிகைகளில் செய்தியானது. இது குறித்து அவர்கிட்ட இப்படி 2400 கோடி ரூபா மோசடி பண்ணிருக்கிறாரு, இந்த நபருக்கு நீங்க பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு பத்திரிகைகள்ல இருந்து கேட்கிறாங்க. குறிப்பா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அன்னைக்கு பணியாற்றிய பத்திரிகையாளர் சண்முக சுந்தரம் அவரை வந்து ஒருமையில வந்து திட்டுறானுங்க. அமர் பிரசாத் ரெட்டியா இருந்தாலும் சரி, அண்ணாமலையும் வந்து திட்டுறாங்க. ஏன்னா அண்ணாமலை கிட்ட தான் அவர் தலைமையில தான் இந்த இணைப்பு விழாவே நடந்துச்சு, போட்டோவே வெளியில வந்துச்சு. அவரை திட்டினாங்க. அதுக்கு பிறகு ஹரிஷ் கைதாக போறார். அவரை தலைமறைவா வச்சு காப்பாத்தினது எல்லாமே பாஜக, அமர் பிரசாத் ரெட்டி அப்படின்னு தான் அன்னைக்கு தீவிரமா. ஆர்கே சுரேஷ் கூட ஆமா, ஆர்கே சுரேஷும் அதுல லிங்க்ல இருக்கிறாப்ல. ஆனா அவர் வந்து இப்ப வெளியில சுதந்திரமா தான் இருக்கிறாரு. இப்ப இவரை போலீஸ் வந்து நெருங்க போகுது ஹரிஷ அப்படின்ற சூழல்ல, ஹரிஷ கட்சியை விட்டு நாங்கள் அன்றைக்கே நீக்கி விட்டோம் அப்படின்னு இவரோட லெட்டர் பேட்ல இருந்து ஒரு அறிக்கை வெளியாகுது. ஆனா அதுல நம்ம அப்பயே அம்பலப்படுத்தி இருந்தோம். கையுங்களவமா வந்து சிக்கியிருந்தாரு. என்னன்னா 21/6/2022 அன்னைக்கு ஹரிஷ கட்சியில இருந்து நீக்கினதா சொல்றாங்க. ஆனா இவர் அப்ப கட்சியில சேர்ந்த பொழுது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பேட்டி தர்றாருல்ல அமர் பிரசாத் ரெட்டி. அந்த பேட்டி எப்ப கொடுக்கப்பட்ட பேட்டினா 22/6/2022. இல்ல ஹரிஷ் ரொம்ப நல்லவர், அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை திமுக போடுது அப்படின்னு இவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. 21ஆம் தேதி நீக்கப்பட்ட, இவர் சொல்றபடியே 21ஆம் தேதி ஒரு நபர் நீக்கப்பட்டிருந்தா 22ஆம் தேதி எப்படி அமர் பிரசாத் ரெட்டி ஆதரவா பேட்டி கொடுக்க முடியும்? அதுக்கு அடுத்து 16/7/2022 அன்றைக்கு நம்ம ஆதன் மாதேஷ் இருக்காருல்ல, பட்வைசர் மாதேஷ், அந்த ஆதன் மாதேஷ்ட பேட்டி கொடுக்குறாரு. டியூட் அவங்களோட அட்வொகேட் கிட்ட நான் தொடர்பு கொண்டு பேசுறேன், யார் அவங்க அட்வொகேட் அப்படின்ட்டு. அவங்க அட்வொகேட் எனக்கு சில டீடைல்ஸ் கொடுக்குறாங்க. அந்த டீடைல்ஸ் வச்சுக்கிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ல பாக்குறேன், அந்த பையன் இன்னோசென்ட். என்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் படி அந்த பையன் இன்னோசென்ட். அப்படி இன்னோசென்டா இல்லன்னா நானே ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிருப்பேன். இன்னோசென்டா இருக்கிறவங்க மேல ஆக்ஷன் எடுங்கன்னு. அவர் மேல ஒரு அலிகேஷன் கூட கிடையாது. அந்த கம்பெனி தேடப்படும் குற்றவாளி. அந்த சமயத்துல நீங்க பதிவு கொடுக்கும்போது அவர் தேடப்படும் குற்றவாளி. அதாவது மாதேஷ் மேல நாளைக்கு ஒரு அக்யூசேஷன் பண்ணிடுவாங்க, போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் போட்டுவாங்க. அதுக்காக உடனே வந்து அவர் தேடப்படும் குற்றவாளி. நீங்க சும்மா வந்து இந்த போலீஸ், நான் ஒன்றிய அமைச்சகத்திலாம் விசாரிச்சிட்டேங்க இந்த ஹரிஷ் வந்து எப்படி ஏதுன்னு. அவர் ரொம்ப நல்லவர்னு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பெருசா எடுத்துக்கல அப்படின்னு 16/7/2022 அப்பயே இதெல்லாம் கொடுத்துட்டு, ஆனா இந்த ஹரிஷ் கைதாக போறார், நம்மளும் சிக்க போறோம் அப்படின்ற சூழல் வரும் பொழுது முன்தேதியிட்டு அவர் 21/6/2022 நீக்கிட்டோம் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை இந்த நபரும் கார்த்திக் கோபிநாத் அப்படின்னு பாஜகவில் இருக்கிறாருல, அங்க சிறுவாச்சூர் கோயில்ல, அரசாங்க கோயில்ல, அது வந்து பெரிய சிதிலம் அடைஞ்சிருச்சு, HRMC கீழே இருக்குதுங்க, அதை சொல்லி பணம் வசூல். இப்ப நம்ம ஏர்போர்ட் வந்து பிரச்சனையா இருக்குது, எங்களுக்கு வந்து காசு கொடுங்க, நாங்க சரி பண்ண போறோம் அப்படின்னு கேட்டா கவர்மெண்ட் சும்மா விடுமா? 15 நாள் தான் சிறையில இருந்தாரு. அதுக்கு பிறகு விடுதலை ஆயிட்டு இப்ப முழு நேரமா வந்து வன்மத்தை இஸ்லாமியர்களுக்கு எதிராக, திராவிடத்திற்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பரப்பி கொண்டு இருக்கின்ற வேலையை இந்த நபர் செய்யறாரு.
இப்ப இவ்வளவு குற்றங்கள் செய்திருக்கிறாரு. இன்னும் இதனோட பட்டியல் வந்து நிறைய. அந்த கார் டிரைவர் போய் அடிச்சாங்கல்ல, அதுல அமர் பிரசாத் மேல பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் எல்லாமே போடப்பட்டிருக்குது. இப்போ ஒரு கலவரத்தை தூண்டும் நோக்கில் இதை வந்து செய்யறாங்க. அப்ப இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குண்டர் சட்டத்தில் அமர் பிரசாத் ரெட்டியை கைது செய்ய வேண்டும். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களையும் பல விவரங்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.